சுண்டக்காய் காரக்குழம்பு செய்யலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலில் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி, நான் இன்றைக்கி வடகு போட்டு தாளிச்சிருக்கேன். உங்ககிட்ட இல்லைனா கடுகு வெந்தயம் போட்டு கூட தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் வெள்ளைப்பூண்டு உரித்து அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டே. ஸோ நல்லா வதங்கிருச்சு எண்ணெயில். இப்போ நான் சுண்டக்காவை வாஷ் பண்ணிவிட்டு நான் இடிக்கல்லில் வச்சு இடித்து எடுத்திருக்கேன். அதை இடித்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் இதையும் ஆட் பண்ணி எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஆல்ரெடி ஊற வச்சு அந்த தண்ணியை இதில் வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தான் குழம்பு நல்லா கொதிக்க விடணும். அது உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சுண்ட விடலாம். எனக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சுண்டக்காய் கார குழம்பு ரெடி. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக ட்ரை